சவுத் தமிழ்நாட்டில இருந்து கொடைக்கானலுக்கு இந்த ஒரு எஸ்இடிசி பஸ் தான் ரன் ஆகுதா? ஆமாங்க. ரீசென்ட்டா கன்னியாகுமரியில இருந்து கொடைக்கானல் போறதுக்கு நான் சூஸ் பண்ண பஸ் தான் இந்த எஸ்இடிசி அல்ட்ரா டீலக்ஸ். புது BS6 பஸ் வந்து இந்த ரூட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம போன நேரத்துக்கு வந்து BS4 பஸ் தான் வந்துச்சு. டெய்லி நைட்டு 8:15க்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்புற இந்த பஸ் கொட்டாரம், சுசீந்திரம், நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி வழியா அடுத்த நாள் காலையில 6:15க்கு வந்து கொடைக்கானல் வந்து ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டிக்கு செப்பரேட்டா டின்னர் பிரேக் கிடையாதுங்க. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம வந்து டின்னர் பிரேக் எடுத்துக்கணும். அங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த பஸ்ஸில் நான் வந்து ஆன்லைனில் தாங்க புக் பண்ணேன். டிக்கெட் ஃபேர் வந்து 440 ரூபா ஆச்சு கன்னியாகுமரி டு கொடைக்கானல். இதே நீங்கள் டேரெக்டாக கண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 405 ரூபா. கன்னியாகுமரி டு கொடைக்கானல் வந்து நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுற இந்த பஸ் ரிட்டன் டைரக்ஷன் கொடைக்கானல் டு கன்னியாகுமரி வந்து டே சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 8:40க்கு அங்கே கொடைக்கானலில் எடுத்து ஈவினிங் 6:40க்கு வந்து நமக்கு கன்னியாகுமரி ரீச் ஆகுறாங்க. எனக்கு எஸ்இடிசி சீட்டரில் வந்து என்னோட ஃபேவரட் சீட்டு சீட் நம்பர் 2 தாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேசியஸாக இருக்கும், நல்லா கால் நீட்டிக்கலாம். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கேன். உள்ள நுழைஞ்சதுமே நமக்கு சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வெல்கம் பண்ணும். வீக்கெண்டு ப்ளஸ் வெக்கேஷன் டைமில் வந்து இந்த பஸ்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் யாராச்சும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸோட ஃபுல் vlog வந்து கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.